ஃபார்ம் டைப் மாடு எடுக்கிற கஸ்டமர் தான் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்கள். சரிங்கண்ணா. விலை இந்த மாட்டுக்கு ஓகேவா? நீங்கள் கொடுத்த விலை ஓகேவா? ஓகேண்ணா. சரிங்கண்ணா. விலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து இருக்குங்கண்ணா, அதுக்காக சொல்கிறேன். நான் அப்படிலாம் இல்லைண்ணா, மாட்டுக்கு தகுந்த ரேட்டுண்ணா. ஃபார்ம் டைப் கட்டான மாடு ரொம்ப ஹெவி எடுத்து நம்ம ஃபீட் மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்கம் கிடைக்காது. ஒரு மீடியம் சைஸ் எடுத்து பால் அதிகமாக கறக்கமாக எடுத்தால் ஒரு லாபம் கிடைக்குங்கண்ணா. சரிங்க. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணே? எல்லாம் 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம வருவாங்க கண்டிப்பாண்ணா. கறவைக்கு ஏதாவது காலம் நிற்கணுமா தலை தின்றதுனால? இல்லைண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. இல்லை மடி கூச்சம் இல்லாத மாடுங்கண்ணா. நல்லாவே கறக்கும், நல்ல மாடு, சைனிங்கான மாடு பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா நம்ம வழக்கம் போல வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா. இன்னைக்கு மொத்தம் எத்தனை உருப்படி மாடு எடுத்துருக்கீங்க? நீங்கள் வந்து ஒரு 25 மாடு எடுத்துருக்கணும். 25 மாடு எடுத்துருக்கீங்க. எல்லாம் என்ன ஊர் போறாங்கண்ணே? எல்லாமே 2 பல் 4 பல்ல எடுத்துருக்கணும். என்ன ஊர் போறாங்கண்ணே? ஆனால் எல்லாமே வந்து பாலக்காடு, சரிங்கண்ணே, அப்புறம் தருமபுரி போறாங்க, அப்புறம் கிருஷ்ணகிரி போறாங்க, மத்தூர் போறாங்கண்ணா. மத்தூர் போறாங்க, போச்சம்பள்ளி ஒரு மாடு போறாங்க. போச்சம்பள்ளி போறாங்க. தருமபுரி வந்து ரெகுலரா போறவங்க இல்லைங்களா? கண்டிப்பா. தருமபுரி கிருஷ்ணகிரி எப்பவுமே வந்து அங்கே ஒரு 5 மாடு வந்துருவாங்க எப்போ. சரிங்கண்ணா. இந்த வாரம் கஸ்டமர்லாம் எப்படிங்கண்ணா? எல்லாம் வந்து நாலேஜபிள் கஸ்டமரா எப்படி? எல்லாமே ஃபார்ம் டைப் மாடு எடுக்கிற கஸ்டமர் தான் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்கள். குவாலிட்டியான மாடு எடுத்துருக்கீங்க. அதே போல கஸ்டமருக்குமே வந்து மாடு பத்தி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரிங்க சரிங்க. இந்த வாரம் விலை நிலவரம் எப்படி இருந்துச்சுங்க? விலை எப்போ விட இப்போ மாடு விலை ரொம்ப கம்மி தாங்கண்ணா. இப்போ 3 மாசத்துக்கு வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம் சொல்றீங்கண்ணா? இப்போ வந்து மாடு அதிகமாக தேவை கொஞ்சம் கம்மியாக இருக்கு இப்போ. சரிங்கண்ணா. சீசன் டைம்ல வந்து மாடு அதிகமாக தேவைப்படும். மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த மாதிரி சேல் அதிகமாகும். சரிங்கண்ணா. இப்போ அந்த பக்கத்தாலும் கொஞ்சம் வராதனால இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் டவுனாக இருக்கு. சரிங்கண்ணா சரிங்க. பாருங்க மாடு எல்லாமே பாருங்க. இந்த அக்கா தங்கச்சி மாதிரி 11 மாடு எடுத்துருக்கு பாருங்க. அக்கா தங்கச்சி மாதிரி 11 மாடுங்களா? ஒரு மாடு 2 மாடு இல்லைங்க, 11 மாடு எடுத்துருக்கு. இந்த ஒயிட் பேட்ச் ஃபுல்லாக சொல்றீங்க? ஆமாண்ணா. ஆனால் எல்லாமே ஒரே ஃபார்முக்கு போறாங்களா? ஆமாண்ணா, எல்லாம் ஒரே ஃபார்ம் போறாங்கண்ணா. 11 மாடு பார்த்தீங்கன்னா 11மே வந்து 2 பல் 4 பல்லு எடுத்துருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி 11 மாடு எடுத்துருக்கு. சூப்பர் சூப்பருங்கண்ணா. ஒரு மாடு கூட கலரில் பல்லுலேயே டிஃப்ரெண்ட் வரும். எல்லாமே 2 பல் 4 பல்ல 11 மாடு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நம்ம வழக்கம் போல வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கீங்களா? ஆமாண்ணா. நீங்க தொடர்ந்து வார வாரம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. செகண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குண்ணா? செகண்ட் வாங்கி கொடுக்குற மாடு ரிசல்ட் நல்லா தானே இருக்கு. இதற்கு எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? இது வரைக்கும் 6 மாடு ஆயிருக்குண்ணா. 6 மாடு வாங்கியிருக்கு. இன்னைக்கு 2 8 மாடுண்ணா. இன்னைக்கு 2 8 மாடு மொத்தம் வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கீங்க. இது ஏதாவது ஃபீட்பேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? செகண்ட் ஏதாவது மாத்திக்கணும் இல்ல இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் ஏதாவது இருக்குங்களா? இல்லண்ணா, நம்ம ஃபீட்பேக் என்னவோ சத்யானங்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுறோங்க முன்னாலேயே. சரிங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு செலக்டிவா எடுத்து தர்றாருண்ணா. நமக்கு பால் கேரண்டி வேணும்னா பால் கேரண்டி சொல்லி எடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி பால் இருக்கு நமக்கு. பால் இருக்கு. ஒரு ஃபீட்பேக்குமே நீங்க எதுவும் கொடுக்கல? செகண்ட் ஃபீட்பேக் எதுவும் இல்லைண்ணா. இது நீங்க இதை மாத்தினீங்கன்னா இது இன்னும் நல்லா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு எல்லாமே நல்லா தானே பண்றாரு. சரிங்கண்ணா. இன்னைக்கு வந்து நீங்க 2 மாடு எடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணா. இந்த 2 மாடுகளுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? முதல்ல இருக்கிற இந்த ஒயிட் பேட்ச் மாடு சொல்லுங்க, இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? பல்லு ரெண்டுமே கடமுளப்புண்ணா. ரெண்டுமே என்ன காரணத்தால் கடமுளப்பு எடுத்துக்கிறேன்? இது தலைச்சினே 4 பல்லு தானே தலைச்சினா இருக்கும், அதனால கடமுளப்பாயிடுச்சுண்ணா. 2வது கணக்கு. சரி, இது 2ஆம் ஈத்துங்களா? இப்போ ஆமாண்ணா, 2வது ஈத்து. 2ஆம் ஈத்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா? பல்லு கடமுளப்புன்னு சொல்றீங்க. ஓகேண்ணா. அதை போயிட்டு 2ஆம் ஈத்துன்னு சொன்னா அது நம்புற மாதிரி இருக்குமா? அது வளர்க்குறவங்களுக்கு தெரியும்ண்ணா. வளர்க்குறவங்களுக்கு தெரியும் பல்லு எந்த ஏஜ்ல வந்தா எந்த ஏஜ் பருவம் வருவோன்றது தெரியும். சரிங்கண்ணா. சின்ன கணுக்குட்டிலேயே நம்ம வந்து செமன் போட்டாங்கன்னா இவ்வளவு ஹைட் வராதுண்ணா. மாடு ஹைட் வெயிட் வராது. சரிங்கண்ணா. முதல்ல இருக்கிற ஒயிட் பேட்ச் மாடு வந்து கடமுளப்பு சொல்லிட்டீங்க, கண்ணு 2ஆம் ஈத்துன்னு சொல்லிட்டீங்க. எப்பவுமே நீங்க வழக்கமா வந்து நான் பார்த்த வரைக்கும் நீங்க கண்ணு மாடு தான் வாங்குவீங்க இல்லைங்களா? ஆமாண்ணா. இப்போ வந்து சென மாடு வாங்கியிருக்கிறதா எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு மனசுல. ஆமாண்ணா. ரெண்டுமே சென மாடு தான். ஆமாண்ணா. என்ன காரணத்தால சென மாடு வாங்கிட்டீங்க? நான் இன்னைக்கு கண்ணு மாடு நம்ம செலக்டிவா நாம கேட்கற மாதிரி மாடு வந்து இல்லைண்ணா. பார்த்தங்க. அதனால சென மாடு நல்லா கிளிக் ஆச்சு, எடுத்துட்டேங்கண்ணா. சென மாடு நல்லா இருந்துச்சு எடுத்துட்டீங்க? நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டேங்கண்ணா. சரிங்க. விலை இந்த மாட்டுக்கு ஓகேவா? நீங்க கொடுத்த விலை ஓகேவா? ஓகேண்ணா. சரிங்க. விலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து இருக்குங்கண்ணா, அதுக்காக சொல்றேன். நான் அப்படிலாம் இல்லைண்ணா, மாட்டுக்கு தகுந்த ரேட்டுண்ணா. மாட்டுக்கு தகுந்த ரேட் இருக்குண்ணா மார்க்கெட்ல. இவங்களுமே 2ஆம் ஈத்து தானா? ஆமாண்ணா, 2வது ஈத்து தானா. இவங்க எவ்வளவு கறவைக்கு வருவாங்க? நான் கறவை வரும்ண்ணா, ஒரு 25 above வரும். 25 லிட்டருக்கு மேல வரும்ண்ணா. அண்ணா அந்த ஒயிட் பேட்ச் மாடுங்க, அவங்க எவ்வளவு வருவாங்க? அது ஒரு 23 24 வரும்ண்ணா. 23 24 வரும். ஆமாண்ணா. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த மாடு வந்து கறவை கம்மியாக தான் கறப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க? எது? ஆமாண்ணா. என்ன காரணம்ண்ணே? நான் இது ஹைட் வெயிட் வேற, அது ஹைட் வெயிட் வேறண்ணா. அது இல்லாம பாத்தீங்கன்னா மடிசெட் அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கு. சரி, அப்ப விலை பாத்தீங்கன்னா இதை விட அது இது கம்மியா இருக்குங்களா? இல்ல, ஆமாண்ணா, கம்மி தானே. விலை கம்மி. இந்த மாடு கம்பேர் பண்ணும்போது இல்லைங்களா? சரிங்க. இந்த மாடு நீங்களே செலக்ட் பண்ணீங்களா, சத்யனை செலக்ட் பண்ணாருங்களா? இல்லண்ணா, நாம செலக்ட் பண்ணுங்க, சத்யன் கிட்ட சொன்னாங்க, சத்யன் எடுத்து தந்துட்டாரு. சரிங்க. நீங்க செலக்ட் பண்ணி எனக்கு இந்த மாடு வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம பட்ஜெட்ல எடுத்து தந்துட்டாரு. சரிங்க. சோ அப்படி இருந்தா தான் நமக்குமே திருப்தியா இருக்கும் இல்லைங்களா? ஆமாண்ணா. அவரு இஷ்டப்படியே விட்டா கூட சில சமயம் வந்து இல்ல, நம்ம சொல்லிருவோம், ஒரு டார்கெட் சொல்லிருவோங்க, அதுக்குள்ள எடுத்து தந்துருவாரு. சரிங்கண்ணா. தொடர்ந்து நீங்க வாங்கிட்டே இருங்க. சக்தின் புதுசா நாங்க வாங்கலாமா எப்படிங்கண்ணா? கண்டிப்பா வாங்கலாம்ண்ணா. தொடர்ந்து நம்பிக்கை வாங்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா இப்போ நல்லா டாப் குவாலிட்டியில மாடு பிடிச்சிருக்கீங்க. 2 மாடு இல்லைங்களா? ரெண்டுமே வந்து இருக்கிற மாடுல கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லைங்களா? அதே போல குவாலிட்டி வந்து நல்லா உருட்டு சைஸ் மாதிரி இருக்காங்க. ஆமாண்ணா. 2 பல்லு 4 பல்லுங்கண்ணா, தலையீத்து மாடு. முதல்ல இருக்கிற இந்த ஒயிட் பேட்ச் மாடு பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது 4 பல்லுங்கண்ணா. சரிங்க. அந்த பிளாக் வந்து 2 பல்லுங்கண்ணா. பிளாக் வந்து 2 பல்லுங்க. ஆமா. ஒயிட்டா இருக்கிற மாடு 4 பல்லு. ரெண்டுமே தலையீத்து மாடு. ரெண்டுமே தலையீத்துங்கண்ணா. ஆமாண்ணா. ரெண்டுமே சுழி சுத்தங்களா எப்படிங்கண்ணா? ரெண்டுமே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. மாடு பாப்பாங்களா? கம்பல்சரி பாப்பாங்க. சரிங்க. எவ்வளவு கறவைக்கு வருவாங்கண்ணே? எல்லாம் 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம வருவாங்க. கண்டிப்பா. கறவைக்கு ஏதாவது காலம் நிற்கணுமா தலை தின்றதுனால? இல்லைண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கண்ணா. சரிங்கண்ணா. எல்லாம் மடி கூச்சம் இல்லாத மாடுங்கண்ணா, நல்லாவே கறக்கும், நல்ல மாடு, சைனிங்கான மாடு பாருங்க. சரிங்கண்ணா. பார்த்து பின்னாடி நிக்கிறீங்க, எட்டு வச்சிரு போதே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்கண்ணா, பாருங்கடா. சரிங்கண்ணா. அது மாடு நிக்கிறாங்க, கறவைக்காக உருவாக்கப்பட்ட மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா. சரிங்க. ஒவ்வொன்றும் எவ்வளவு கறவைக்கு வருவாங்கண்ணே? எல்லாம் 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம வருவாங்க. சரிங்க. சூப்பருங்க.
நான் இப்போ அடுத்ததா இந்த இடத்துல வந்து 4 மாடுகள் இருக்காங்க. ஆமாண்ணா. இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. ஆனால் இந்த 4 மாடு ப்ளஸ் முன்ன போன 2 இன்னும் ஒரு 4 மாடு மொத்தம் 10 மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரே ஃபார்முக்குண்ணா. எல்லாம் 2 பல்லு 4 பல்லு தலையிட்ட மாடு. நல்லா ப்ரீடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னும் 1 மாதம் டைம் இருக்கு. எல்லாம் 9 மாதம். லாங் டிராவல் போகிறதுனால ரொம்ப ரெடி மாடு எடுக்கக்கூடாது. அதனால வந்து கொஞ்சம் மாதம் கம்மியாக எடுத்துருக்கணும். சரிங்க. கஸ்டமர் விருப்பப்படி தான் மாதம் கம்மியாக எடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாண்ணா. எவ்வளோ? எல்லாமே 2 பல்லு 4 பல்லுங்க. வாங்க பல்ல பாருங்க. 4 பல்லு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. இது பாருங்க, இது 4 பல்லு. சரிங்கண்ணா. இது பாருங்க 2 பல்லு. சரிங்கண்ணா. இது 2 பல்லு. சரிங்கண்ணா. 4 பல்லு எடுத்துருக்கீங்க. அது 2 பல்லு தான். சரி. பாருங்க பல்லு பார்த்தீங்களா? பல்லு பார்த்து கரெக்டாக எல்லாமே 2 பல்லு 4 பல்லு தான் எடுத்துருக்கீங்களா? 2 மாடு 2 பல்லு 2 மாடு 4 பல்லு. முன்ன போனது 2 பல்லு ஒன்று 4 பல்லு ஒன்றுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. 10 மாடுமே 2 பல்லு 4 பல்லு தான். 6 பல்லு மாடு எடுக்கல. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பருங்க. இந்த இடத்துல வந்து 4 மாடுகள் இருக்காங்களாண்ணே? ஆனா இந்த 4 மாடு இப்ப போன 6 மாடு மொத்தம் 10 மாடு ஒரே ஃபார்ம் போகுதுண்ணா. 10 மாடுக்கு ஒரு வண்டிங்களா? தனி வண்டி ஏதாவது? தனி வண்டி. இந்த 10 மாட்டுக்குமே தனி வண்டி இல்லைங்களா? தனி வண்டிங்கண்ணா. 4 பேர் இதனால தலையிட்டு மாடுங்கண்ணா. இவங்க 4 பேருமே தலையிட்டு? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்களுமே வந்து 2 பல்லு 4 பல்லா இருக்காங்க? ஆமா ஆமாண்ணா. சரிங்க. என்ன ஊர் போகிறதா சொன்னீங்கண்ணே? ஆனா இவங்களும் பாலக்காடு தான் போறாங்க. பாலக்காடு தான் போறாங்க. சரி. எவ்வளோ கறவை வருவாங்கண்ணே? அண்ணா கறவை எவ்வளோ வருவாங்க? கறவைலாம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாது வரணும். எந்த மாடுமே 20 லிட்டர் குறையாது கறவையில. சரிங்கண்ணா. 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 சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? எல்லாம் சுழி சுத்தமா எடுத்துருக்கணும். எல்லாமே சரியான கலர் பேட்ச் இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா. எல்லாமே சரியான கலரு. 10 மாடுமே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க சொல்லுங்க. எல்லாம் 10 மாடுமே அக்கா தங்கச்சி மாதிரி தானே. சரிங்கண்ணா. சரி. எல்லாம் பிராண்டட் குவாலிட்டி தான். சரிங்கண்ணா. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. உங்க பேருங்கண்ணே? கோவிந்தராஜ். என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? தருமபுரி நல்லமொழி பக்கம். தருமபுரியிலிருந்து வந்திருக்கீங்க. சரிங்க. இப்போ வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடல் எடுத்திருக்கீங்க? 2 மாடு எடுத்துருக்கோம். 2 மாடு எடுத்திருக்கீங்க. யார்கிட்ட எடுத்திருக்கீங்க? சத்யானு எடுத்துக்கிறோம். நல்லா எடுத்து கொடுக்குறாருங்களா? எடுத்து கொடுக்குறாரு. சரிங்க. 2 மாடு மட்டும் தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஏற்கனவே வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? சத்யானா எப்படி சந்தையில விலை பேசி கொடுக்குறாரு? எப்படி மாடு எடுத்து 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்க. சரி. அப்படியே வந்துட்டு இங்கே பார்த்துட்டு 6 மாதம் இவர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. பேசுனது எத்தனை நாட்கள் இருக்கும்ண்ணே? இப்போ 1 வாரம் தான். 1 வாரத்துக்கு முன்னாடி தான் பேசுங்க. இப்போ வந்து மாடு எடுத்துருக்கீங்க. நல்லா எடுத்து கொடுக்குறாருங்களா? எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் எடுத்த மாடுகள் வந்து எங்கே இருக்குங்கண்ணே? அங்கே இருக்கு. அங்கே ஒன்று வந்து கண்ணு போட்டாங்க சத்தம் போடுறதுக்காக நம்ம தனியாக கட்ட சொல்லிட்டோம். ஆமாம். சரிங்க. எந்த மாடுங்கண்ணே? இங்கே கையில் பிடிச்சிருக்காரு. சரிங்க. இந்த பிளாக் மேனேஜர். சரிங்க. இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? பல்லு கடமளப்பு. பல்லு கடமளப்பு. 2வது கடமளப்பு எடுத்திருக்கீங்களே, எடுக்கலாமா எப்படிங்கண்ணே? எடுக்கிறது கறவைக்கு எடுத்துக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கறவை கம்மியாக வருதுன்னு நம்ம கறவைக்கு தேவைப்படுதுன்னு அது 2வது எடுத்துக்கிறோம். சரிங்க. சரிங்க. கடமளப்பு 2ஆம் எடுத்திருக்கீங்க. ஆமாம். எவ்வளோ கறவைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கண்ணே? அவங்க 25 சொன்னாங்க. 20 வரும். 20 வரும். சரிங்க. நம்மகிட்ட மாட்டோட அனுபவம் ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க. ஏற்கனவே 7 மாடு இருக்குது வீட்டில். 7 மாடு. ஏன்னா ஹச்எஃப் மாடுங்களா இல்லை கிராஸ் போட்டு? எல்லாம் கிராஸ் போட்டு தான். என்ன கிராஸ் தான். கிராஸ் தான். எவ்வளோ கறவைகள் இருக்காங்க அவங்களாம்? அங்கே ஒரு 10-15 குள்ள தான் மாடு. 10-15 தான் மாடு கறவை வருவாங்க. இதான் இப்போ முறையாக வந்து பெரிய பட்ஜெட்டுமே மாடு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் பட்ஜெட் வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கண்ணா. மாடுக்கு ஏற்ற விலைங்களா? மாடுக்கு ஏற்ற பட்ஜெட் இங்கே கொஞ்சம் அதிகம் தான். மாட்டுக்கு ஏற்ற விலை. மாடுக்கு ஏற்ற விலை கொடுக்கலாமா? கொடுக்கலாம் இல்லைங்களா? சரிங்க. சரிங்க. சத்யானா எப்படி மாடு வாங்கி கொடுக்குற? புதுசாக வரும் அவர்கிட்ட நம்பி வாங்கலாமா? இல்லை வாங்கலாம். கரெக்டாக வாங்கி தர்றாரு. சரிங்க. உங்களுடைய தீவன முறை என்னன்னு சொல்ல முடியுமா?
எங்களுக்கு வந்து தீவனம் அங்கே கோழி எல்லாமே வந்து இது போடுறாங்க, புல்லட் போடுறாங்க, செல்லு பூசா, இது உனி தவிடு கருக்க தவிடு போடுறாங்க, இவ்வளோதான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. அண்ணா அடுத்த இப்போ இந்த 2 மாடை பற்றி இது 2 வந்து 2 பல்லு 4 பல்லுங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே தலையீத்து மாடு. இப்போ அந்த 10 மாட்டோட இந்த 2 மாடு சேர்ந்து மொத்தம் 10 மாடு. 8 மாடு 10. 2 பேருமே சரியான குவாலிட்டி. ஆமாண்ணா. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பெரிய சைஸ் மாடு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா லட்சணமான மாடு, ஃபார்ம் டைப் கட்டான மாடு. ரொம்ப ஹெவி எடுத்து நம்ம ஃபீட் மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்கம் கிடைக்காது. ஒரு மீடியம் சைஸ் எடுத்து பால் அதிகமாக கறக்கமாக எடுத்தா ஒரு லாபம் கிடைக்குங்கண்ணா. ஆனால் பெரிய சைஸ் கேட்டால் எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாண்ணா, எல்லாம் பெருசு எடுத்துருக்கு இப்போ. ஆனால் இப்போ அடுத்த கையில் வந்து 3 மாடல் பிடிச்சிருக்கீங்க, சொல்றீங்க. ஆனால் அந்த 3 மாடு வந்து பொம்மடி போகிறாங்க, ராமூர்த்தியார் பொம்மடி போகிறாங்க. ஆமாங்க. சரிங்க சரிங்க. இவங்களுமே வந்து ரெகுலராக வரவங்களா அப்படின்னு? ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிங்க. 3மே வந்து பொம்மடி போகிறாங்க. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா எல்லாம் இது 6 பல்லுங்கண்ணா. யாருக்கு 6 பல்லுங்கண்ணே? எல்லாம் 3மே 6 பல்லு மாடு தாங்கண்ணா. 3மே 6 பல்லு தான். ஆமாங்க. சரிங்க சரிங்கண்ணே. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணே? அண்ணா எல்லாமே 20 லிட்டர் குறையாது வரணும். ஒரு மாடு 20 லிட்டர் குறையாம வருவாங்க. ஆமாண்ணா. சுழி சுத்தம் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தருமபுரி போகிறாங்கண்ணா, நல்லமல்லி. இவங்க 2 பேரும் தருமபுரி நல்லமல்லி போகிறாங்க. ஆமாம், அவங்களும் நல்லமல்லி தான் போகிறாங்க. அவங்க 2 பிடிச்சா சொல்லுங்க. சரிங்கண்ணா சரிங்க. தலையீத்துங்களா? 2ஆம் ஈத்து? 2மே 2வது ஈத்து மாடுங்கண்ணா. ஓ ரைட். இந்த மாடு வந்து அண்ணன் பேசியிருக்காருங்கண்ணே. அண்ணன் வந்து வாரம் ரெகுலராக வாங்குவார் இல்லைங்களா? வாரம் 2 மாடு எடுத்துக்கிறேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கறவை வந்து நீங்கள் எடுத்து கொடுக்குற மாடு நல்லா இருக்கிறதா திரும்ப அவர் உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? கண்டிப்பாண்ணா, பாருங்க. சரிங்க சரிங்க. இது 2மே வந்து அவரே செலக்ட் பண்ணதால நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களா? அவரும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து எடுப்போங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சக்தியாண்ணே அண்ணா மாடு பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி சொல்கிறேங்கண்ணே. அண்ணா இவங்க 2மே வந்து கண்ணு மாடுங்கண்ணா. 2மே கண்ணு மாடுங்க. ஆமாம். சந்தையில் கண்ணு போட்டாங்களா? எப்படி சந்தையில் கண்ணு போட்டிங்கன்னா அது நேற்று போட்டுச்சிங்கண்ணா. ஓகே. என்ன ஊர் போகிறாங்க அவங்க? அண்ணா இவங்க நல்லம்பள்ளி போகிறாங்க. நல்லம்பள்ளி போகிறாங்க, தருமபுரி பக்கம்ண்ணா. சரிங்க. ஐயா பேசியிருக்காருங்க. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணா 2 பேருமே? எல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாதுங்கண்ணா. ஒரு மாடு 20 லிட்டர் வருங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம வரும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 2 பேருமே சுழி சுத்தம் இல்லைங்களா? 2மே சுழி சுத்தமான மாடு தாங்கண்ணா. சரிங்கண்ணா. சத்யானே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு, ஈரோடு கருணாபுரம் மாட்டு சந்தைக்கும் வந்துகிட்டு இருக்கோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த சந்தைக்கும் வரும். வெள்ளிக்கிழமை நடக்கிற முத்துநாயக்கம்பட்டி சந்தைக்கு போறீங்க, செவ்வாய்க்கிழமை நடக்கிற காரிமங்கலம் சந்தைக்கு போறீங்க, வியாழக்கிழமை நடக்கிற ஈரோடு கருணாபுரம் மாட்டு சந்தைக்கு போறீங்க இல்லைங்களா? எப்பவுமே சந்தையில இருப்பீங்க. உங்களோட தொடர்பு ஒருத்தர சொல்லிட்டுங்க. 70 92 92 21 10 75 1075 இதில் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.